ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோபா அகாடமிலேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ சேலஞ்ச் டெஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதோடைய செகண்ட் ஓகேவா. ஸோ செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock உங்களுக்கு நடக்கும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட்டான இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் 2 டேஸ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ யார் எத்தனை பேர் வரீங்க பார்க்கலாம், எத்தனை பேர் இந்த சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டே அப்படிங்கும் போது எல்லாருமே கலந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஆக்ரோஷமாக பயங்கரமாக எந்திரிக்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் டே பை டே அடுத்தடுத்து எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சக்ஸஸே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து எல்லாருமே அட்டன் பண்ணீங்க, டெஸ்ட்டு எழுதுனீங்க. ஸோ நாளைக்கு 4 மணிக்கு அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டேஸ் இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock நம்ம வைக்கிறோம். ஸோ செகண்ட் டே இந்த 1000 மெம்பர்ஸில் மீதி எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் நிற்கும், அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜ் எவ்வளோ பேர் வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே, செகண்ட் டெஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் 4 o'clock எத்தனை பேர் வரீங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் என்னங்க சார் டெஸ்ட் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து பாலிட்டி டெஸ்ட் நம்ம வச்சுருந்தோம். ஸோ அந்த 1 ஹவரில் நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ, எது உங்களுக்கு கொடுக்கணுமோ அது நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நைட்டே கொடுக்கலாம் நீங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நைட்டே கொடுத்தோம்னா அதுக்கு உண்டான வேல்யூ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த சஸ்பென்ஸோட அந்த சர்ப்ரைஸோடு இருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 hour வந்து படிக்க வைக்கும். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இயர்லி மார்னிங் 4 o'clock நம்ம எல்லாத்தையும் சந்திக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கும் வரை இது கிறிஸ்டோபா கிருஷ்ணன். தேங்க்யூ.